வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நடந்த குரூப் 2A எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் லாப நஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு நபர் வருமானம் 10% உயர்த்தப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தா இந்த சம் நம்ம நடத்தியிருக்கோம் சரிங்களா. அதாவது சதவீதத்தில் வந்து மூணாவது டைப்பாக ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குங்க. பாருங்கள், ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்த பின்பு 10% குறைகிறது, அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம். ஆக்சுவலி இது 8th நியூ புக்கில் இருக்குது. 2022 2 எக்ஸாம்லேயும் 2023 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க, எந்த மதிப்புமே மாற்றலை. ஸோ இதை நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒருத்தரோட வருமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் குறிப்பிட்ட சதவீதம் டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணோம்னா, இது ஃபார்முலா கிடையாது, ஃபார்மேட் தான். ஸோ எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்கள் ஒரிஜினல் கேள்வியிலேயே 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் குறி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 10% குறைக்கிறாங்களாம். குறைக்கிறதுனா மைனஸ் குறி போட்டுக்கணும் சரிங்களா. அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுக்கு நான் பயன்படுத்துறேன்னா, ஸோ இன்க்ரீஸ் ஆனால் ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் ஆனால் மைனஸு. அப்போ நான் இப்போ எக்ஸு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். அப்போது ப்ளஸ்ஸு 10% நீங்கள் போட வேணாம் சரிங்களா, அவரும் 10 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10% குறையுதுன்னாங்க, அப்போ மைனஸ் 10%. இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், அப்போ இந்த இடத்துல மைனஸ் போடணும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் பெருக்கி வரக்கூடிய இது போடணும். ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிள் யூஸ் பண்ணதால 10 × 10 டிவைட் பை 100 அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ளஸ் 10ல் மைனஸ் 10 போனால் 0 ஆகிடுமா. அப்போ 0 மைனஸ் இங்கே பாருங்கள், 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், ஓர் 1 1ன்னு வரும். அப்போது ஆன்சர் வந்து -1 அப்படின்னு வருது. மைனஸில் வந்தால் குறைவுன்னு அர்த்தம். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ். அப்போ -1ன்னா அப்போங்க பாருங்கள் எதில் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் 1% குறைகிறது சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எத்தனை பேர் சரியாக போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு கேள்வி நேரடியாகவே கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கடினமாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பார்ப்போம் ஒவ்வொரு கொஷினாக எடுத்து எதெல்லாம் நம்ம கிளாஸ்லேருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.